கேள்வி பதில் நிகழ்வு. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன். அனார்கலி வாழ்க வளமுடன். உண்மையிலேயே இன்றைய சப்ஜெக்ட் அது முன்னால் உணர்ந்து உங்ககிட்ட நான் சொன்னேன். உண்மையிலேயே ஒரு கண்களில் நீர் வரவழைத்துட்டு இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன். ஏன்னா அந்த அனுபவத்தை நீங்க அதை விரித்து சொல்லும்போது எனக்கு அந்த நிலைமைக்கு தான் போச்சு. எப்படி காணாமல் போன ஒருவரை திரும்ப அழைத்து வருவது தியானம் என்று மிக அற்புதமாக விளக்கினீர்கள். நாம் அந்த உணர்ச்சி நிலையில போயிட்டு எங்கேயோ மாயையில் சிக்கி கொண்டுள்ளோம். உன்னை திரும்ப அழைத்து வருவது தியானம். அதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது இல்லையா? அப்புறம் சொன்னீங்க அந்த தனித்த மனதோடு இணையுங்கள். மனதில் கரைந்து நிற்கும் போது அங்கு இறைநிலையை நீங்கள் உணரலாம். அந்த இறைநிலையே அன்பும் கருணையுமாக மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆனந்தமாக உன்னுள் இருக்கிறது. அது இறைநிலை என்பதை உணரலாம். ஆனந்தம் எங்க இருக்கிறது? உன்னுள் இருக்கிறது. நமக்கு இவர் இயேசு மகன் சொன்ன மாதிரி பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது என்பதை மிக அற்புதமாக விளக்கினீர்கள். நன்றி ஐயா. அதாவது இந்த ஐந்திலும் நமக்கு 5 புலன்களின் மூலமாக அந்த சென்று கொண்டிருக்கின்ற செயல்களில் சென்று கொண்டிருக்கின்ற மனம் கலப்பட மனம். அது தூய மனமாக தனித்த மனமாக மாறும்போது நான் உடல் அல்ல, உயிரல்ல, நான் மனமும் அல்ல, நானே ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர வைத்த அந்த அனுபவம் நீங்கள் கொடுத்தீர்கள். இனி இந்த தவத்திலே இன்னும் அந்த ஒரு உயர் நிலைக்கு எங்களை அழைத்து செல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் இவைகளோட இணைந்திருக்கிற மனம், அந்த மனம் நிலையற்றது, மயக்கமானது. மயக்கமானது இல்லை. அது மனிதனுக்கு மட்டும்தான் மயக்கமானது. ஆமா ஆமாங்க, மனிதனுக்கு. இப்போ இதே ஒரு 5 அறிவு ஜீவன், நாம 3 அறிவு ஜீவனுக்கு அது என்ன ஆகுதுன்னா அது உணர்வாகத்தான் இருக்கு. ஆனா மயங்கிறது இல்லைங்க. மனிதன் மட்டும்தான் இந்த 5இல் மயங்குகிறான். ஆனால் தனித்த மனம் என்பது நிலையானது. அதுவே ஆத்மஸ்வரூபத்தை உணர மனம். இப்ப என்னன்னா அம்மா சொன்ன மாதிரி இப்ப மனிதன் என்ன பண்ணிட்டான், இதுல மயங்கி எங்கேயோ காணா போயிட்டான். திருவிழாவில் காண போன மாதிரி காண போயிட்டான். அவனை திருப்பி கூப்பிட்டு வர்றதுதானே இப்ப தியானம். அதனால மயக்கம்ங்கிறது மனிதனில் மட்டும்தான். இந்த தனித்த மனதின் ஆராய்ச்சி போயிட்டே இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கேன். எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்கு. இப்ப இந்த தனித்த மனம்ங்கிறத வச்சுட்டு தான் நம்ம ஓஷோ, பகவத் ஐயா இவங்க எல்லாமே அப்படியே சாட்சியாக பார்க்கறது, சாட்சி பாவனையா பார்க்கறதுன்னா அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த பார்க்கறது, அதை பார்ப்பது யார், எது அப்படின்னு சொன்னா அறிவாகிய தெய்வம்னு சொல்றது போல தனித்த மனதுக்கு வாங்க, கொஞ்சம் ஈஸியா புரியும். தனித்த மனம் தான் தனித்த மனதை பத்தி. ஆமாங்க. சமயத்து மனம் புரிதல் இருந்தாலும் எழுதும் போது நான் தொலைஞ்சு போயிடுறேன். அது உங்க பக்கத்துல உட்கார வச்சு நீ உங்க கையால எழுத வச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அது எழுதிட்டு போயிட்டே இருக்குதுங்க. நமக்கு இந்த திருவிளையாடல்ல நாகேஷ் சொன்ன மாதிரி எனக்கு பேசத்தான் தெரியும், எழுதுவதற்கு சசிகுமார் ஐயாவால் தான் முடியும். அதுதாங்க நான் தொடங்குற முடிக்க முடியல. எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. அது நம்ம எழுதி எழுதி இப்ப நீங்க சில பேர் பாருங்க, எழுதுவாங்க, எழுதி 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 கசைக்கு போட்டு கடைசியில முடிப்பாங்க. ரைட்டா? இந்த கவிஞர்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும், வந்துடும். அது எப்போ வரும் அப்படிங்கிறோம்னா, வேதாத்திரி டக்குன்னு என்ன பண்ணுவார், உள்ள எழுதுவார். அன்னைக்கு அது கசக்காத பேப்பரா நிற்கும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த தனித்த மனத்தோட அனுபவம் எல்லா நாட்களும் கிடைக்க மாட்டேங்குது தியானத்துல. இல்லம்மா, எல்லாருக்கும் கிடைக்கும்.
இல்ல இப்ப காலையில வந்து தவ உணர்வு நல்லா இருக்குங்கய்யா. ஈவினிங் வந்து நமக்கு வந்து இந்த ஆ உலகத்தோட அதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால, காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்னங்கம்மா? அதுக்கு அது வந்து காரணம் நமக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஆழ்ந்து போக முடியுது. இப்ப நீங்க நைட்டு ஆழ்ந்து தூங்கி எந்திரிக்கிறீங்க. அப்ப என்னாச்சு, ஆமாங்க. இந்த புலன் வழியா இந்த பொருள்களோட, நபர்களோட தொடர்பு கொள்ளாம ஒரு 8 மணி ம். நேரம் இருந்துட்டீங்க. இருந்துட்டோம். இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றோம், முழுக்க முழுக்க இதுகள் கூடயே தொடர்பு கொண்டுட்டு வந்து உட்கார்ந்தா, டிட்டாச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கரெக்ட்டுங்கய்யா. கண்ண மூடி உட்கார்ந்தா அதுதான் சில கொஞ்ச நேரம் வருது. அதுக்கப்புறம் தான் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள போறோம். ஆனால் இப்ப என்னன்னா, இந்த மனம் எப்போ வந்து இந்த மயக்கத்திலிருந்து, அந்த பொருள் மயக்கத்திலிருந்து ரைட் நிறைவுங்கிற வரும்போது, நீங்க எப்போ உட்கார்ந்தாலும் வரும். கரெக்ட்டுங்கய்யா, கரெக்ட்டுங்க. அதனால தான் நான் சொன்னேன், இந்த பொருள் தேவைக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு. இன்னும் கூட நான் சொல்றேன், இப்போ இந்த இந்த தியானம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அம்மா தியானம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுனது, நான் இப்ப அதிகமாக இந்த சங்கல்பத்த கூட 3 தடவ சொல்றதில்ல. 1 தடவ சொல்றேன். இப்போ அது வேற யாரும் நீங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. "என்னங்கய்யா நீங்க 1 தடவ தான் சொல்றீங்க?" அப்படின்னு சசிகுமார் ஐயா மட்டும் கேட்பாரு. மற்றவங்க எல்லாம் கேட்கல. இப்ப பாருங்க, சங்கல்பம் சொல்றோம். உடல் நலம், நீடாய் இதெல்லாம் வேணும்னு கேட்கிறோமா? உடல் நலம் கேட்கிறோம். வேணும்னு கேட்கிறோம். இப்ப அந்த இறைநிலை என்ன சொல்லும், "ஏய் உடல் நலமான உடல் தானய்யா நான் குடுத்தேன். அத எதுக்கு வேணும்னு கேட்கிற?" அப்படின்னா, அப்ப அதிலிருந்து விலகி விட்டோம், கெடுத்து விட்டோம். அப்ப உடல் நலக்கு திரும்பி வரணும். நம்ம பாதை எங்க விலகி போனோமோ, அங்க திரும்பி வர்றது தானே உடல் நலம் வேணுங்கிறது. எவ்வளவு ஆமாங்க. நாளைக்கு நீங்க வந்து அப்ப நீங்க சங்கல்பம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இறைவா நான் விலகி டெய்லி போயிட்டே இருப்பேன், திரும்பி வரணும். நான் விலகி போயிட்டே இருப்பேன், திரும்பி வரணும். இது எத்தன 50 வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? எவ்வளவு நாளைக்கு சரி. சொல்றது? இப்ப அந்த சங்கல்பமே வேண்டாமே! எதுக்கு? நான் விலகினால் தானே உடல் நலம் வேண்டும். ரைட்டா? கரெக்ட்டுங்க. நீங்க ஆனா நம்ம அந்த அந்த இறை ஆனந்தத்துல, அன்புல நனைஞ்சு இருந்தீங்கன்னா அதனால தான் பாருங்க, நீ அந்த இறை தன்மைங்கிறதுல ஆரோக்கியம்ங்கிறதையும் வச்சிருக்கோம். நீ அதுல ஆமாங்க. இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடல் நலம் வேண்டும்னு கேட்கவே முடியாது. சரி நீண்ட ஆயுள் வேணுமா? நீண்ட நீ தானப்பா ஆயுள குறைச்சுக்கிட்ட. நீ பேசாம சும்மா இருந்தீன்னா, அத கேட்க வேண்டியது இல்லையே! சரி. நிறை செல்வம் வேணுமா? நிறை செல்வம் வேணுமா? இங்க பாருங்க. ஏன் கேட்கிறோம்? வேணுமா? நீங்க இந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா, அங்க தேவையில்லையே! உணர்வு நிலைக்கு வந்துட்டா தேவையில்லையே! இப்ப நம்ம என்ன பண்ண இதெல்லாம் சாமிக்கு வந்து இறங்கி வந்து நம்மள எல்லாம் உலக இருந்து கூப்பிட்டு வந்து, நம்மள பயிற்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கே அத குடுத்தாரு. நாம அந்த சங்கல்பத்த அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, இன்னும் இந்த இரண்டொழுக்க பண்பாடை 3 தடவ சொல்லு. சொல்லு, சொல்லு. இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். இதை 3 தடவை வார்த்தைகளால் சொல்லக்கூடிய மனவளக் கலைஞர்கள் தான் இருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. இத ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? செய்ய மாட்டேன். நீங்க செஞ்ச பிறகு அத சொல்ல வேண்டியதில்ல. இப்ப நான் என்னன்னு சொல்ல வரேன்னா, நம்ம அந்த ஒரு உணர்வு நிலைக்கு போயிறணும். இத போய் திரும்பி கேட்கவே கூடாது. இத ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கை வளங்களை பெருக்கிக் கொள்கிறோம். நல்லா 2 மணி நேரம் பயிற்சி செஞ்சுட்டு, எனக்கு இந்த கார் வேணும்னு அப்படி சங்கல்பம் சொல்லுங்க. இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீகம் திசை மாறி போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. கரெக்ட்டுங்க. அது அவங்க அதுக்கு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்லிர்றாங்க. "அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை." நமக்கு தவறான பொருளும் புரிதல். தேவை. ஆ அதனால நீங்க பிரபஞ்ச சக்திய பண்ணுங்க. அப்ப சங்கல்பம் பண்ணுங்க. நான் இப்படி இப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்வேன்னா, "நீ அவ்வுலகம் வேணுமா? இவ்வுலகம் வேணுமா? நீ இவ்வுலகம் வேணும்னா, நீ எல்லா சங்கல்பம் செய், எல்லாம் பண்ணி இதுக்கு போ. அவ்வுலகத்துக்கு நீ வரவே முடியாது. நீ ஒண்ண வச்சுக்கோ. இவ்வுலகத்தை விட்டால் தான் அவ்வுலகத்துக்கு முடியும். நான் இதுல உட்கார்ந்துகிட்டு அதையும் பெறுகிறேன் அப்படின்னு சொன்னால், வேஷம் தான் போட முடியும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணிருவ? டிவியில வந்து ஒளிபரப்பு பண்ணிருவாய்ங்க. ஜெயிலுக்கு போயிருவ. அதான் நடக்கும். அப்ப ம். அது இதை விடாமல் அது பெற முடியவே முடியாது. சிறப்புங்க, சிறப்புங்க. பட்டினத்தார் ஏன் விட்டுட்டு போனாரு? புத்தர் ஏன் விட்டுட்டு போனாரு? எல்லாரும் ஏன் விட்டுட்டு போனாங்க? அப்ப நம்மலாம் ஏதோ புத்திசாலி மாரியும், அவங்கலாம் ஏதோ ஏமாளி மாரில்ல நம்ம நினைக்கிறோம். புரிதல் வேண்டும். வேற ஒண்ணும் இல்ல.
விடுதல் தான் ஞானம். கரெக்ட்டுங்கய்யா. அது இப்ப நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கும் நல்லா புரியுதுங்கய்யா. வாழ்க ரொம்ப வளமுடன், நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா வளமுடன். அடுத்ததா ஐயா ரிஷி ஐயா பாபு. வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷமா. ஐயா எனக்கு ஒரு தெளிவு வேணும். அதாவது ம் இந்த வேண்டுதல் என்பது வந்து பாவ மன்னிப்பு மாதிரி நம்ம தினமும் தப்பு செஞ்சுட்டு கேக்குறாங்கன்றது வேண்டுதலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமா. ம் சங்கல்பம் என்பது ஆழ் ம் மனதில் அதை பதிய வைக்கக்கூடியதற்காக என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ம் 2 ம் நாளுக்கு முன்னாடி எனக்கு சசிகுமார்ட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க ம் சொன்னாங்க, ம் இதெல்லாம் வேஸ்ட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ம் நான் என்னுடைய புரிதல் என்னன்னா, வேண்டுதல் என்பது பாவ மன்னிப்பு. நாம் செய்த தவற்றுக்கு பாவ மன்னிப்பு தான் ம் வேண்டுதல். அது ம் தேவையில்ல. ஆனா ம் சங்கல்பம் என்பது ம் ஆழ்மனதில் ஒரு நம்ம கருமையத்தில் பதிய வைக்க வைக்க, அது ஆமா. நம்முள் பதிந்து நல்ல ம் செயல்களை நமக்கு செய்ய வைக்கும் என்றது ஆமா. அது என்னுடைய எத்தனை வருஷத்துக்கு புரிதல். வேணும்? இது எத்தனை அதுதாங்கய்யா. வருஷத்துக்கு வேணும்? இப்ப வந்து நாம வந்து ம். முதல் படியிலேயே நிக்கிற சிலருக்காக, இப்ப ஏன்னா நாங்க வந்து உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறோம். பயணிகள் தான். இல்லைங்கம்மா. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, பயணிகள் தான். அந்த சங்கல்பம் வேணும்னு சொன்னா நம்ம நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இன்னும் பயிற்சியாளராகவே இருக்கிறோம். ஆமா, இன்னும் நாங்கள் ஆமா. தியானமே செய்யவில்லை என்று ஒத்துக்கொள்கிறோம். இல்ல தியானம் செய்றோம். ஆனா பயிற்சியாளர்களாக இருக்கிறோம். தியானம் செய்கிறோம். ஆனால் இன்னும் ஆமா, தியானமாக மாறவில்லை. ஆமா. அதுக்கு அந்த மாறிட்டீங்கன்னா, இது தேவையில்லை. ஏன்னா மற்றவங்களுக்கும் இதுல ஒரு புரிதல் வரும் என்பதுக்காக இந்த கேள்வி எனக்குள் ஆனா, எழுந்ததுதான். இது உங்களுக்கு அது ரைட்டுங்கம்மா. சரி. ஆனா, மற்றவங்களுக்கு புரிய வேண்டும் என்பது நாங்க அதாவது அவங்களையும் நான் சேர்த்து கூட்டு போகணுங்கிறதுக்காக, நான் வந்து என்ன பண்றேன், நான் ஒரு ஒரு நிலைக்கு மேல ஆன்மீகத்தில் உயராமல் இருக்கிறேன். ஏன்? இவங்களெல்லாம் கூட்டு போணும்ல. அதுக்காக உயராமல் இருக்கிறேன். சரி. வீணா போயிருவோம். அதான் அவங்களையெல்லாம் அனைத்திலும் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. அவங்களையெல்லாம் விட்டுருங்க. நான் அதனால தான் சொல்றேன், கூட்டம் வரணும், கூட்டம் வரணும்னு நினைச்சோம்னா, நம்ம ஞானம் அடையவே முடியாது. ஓகே. நன்றி. அவங்களையெல்லாம் நன்றி. கூட்டு போகணும்னு நினைச்சோம்னா, நம்மள ம். புடிச்சு என்ன பண்ணிருவாங்க? குழியில தள்ளிருவாங்க. நம்ம சரிங்கய்யா. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவ்வளவுதான். ஒரு ஆமா. இடத்துல அவங்களா வந்தா கூட்டு போணும். கொஞ்சம் நல்லதுங்கய்யா. வெயிட் பண்ணி நம்ம நம்ம இன்னைக்கு திருவிழாவுல போறோம். அவங்க வரல. அவங்க இன்னும் கடையில வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றோம்? நின்னு கூப்பிட்டு வருவோம். ஆமா. ஆனா ஞானத்துல வந்து பார்க்கணும். அவங்க வர்ற மாரி தெரியலன்னா, நீங்க கிளம்பி போயிரணும். அவங்கள ஆமா. நின்னு கூப்பிட்டு வரணும்னு சொன்னோம்னா, "ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. இங்க வந்து பாரு. என்னென்ன ஜாமான் இருக்கு பாருன்னு" உங்கள கூப்பிட்டு உள்ள தள்ளிருவாங்க. அவர்களுக்கான புரிதல் வர வேண்டும். ஆ ஓகேங்கய்யா. அதனால அதுதான். ஞானத்தின் பாதை வந்து உங்களுடைய பாதை உங்களுக்கு மட்டும்தான். நன்மணி ஐயாவுக்காக கூட நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. நன்மணி ஐயாவுக்கு முன்னாடி அனார்கலி அம்மா ஞானம் அடைய வேண்டும். நன்றி, நன்றி ஐயா. நன்மணி ஐயா அனைத்திலும் இப்படியே நிறைவு. பேசிக்கிட்டே உட்கார்ந்திருப்பாரு. ஆமா. ரைட்டுங்களா? நன்மணி ஐயா போதிச்சுக்கிட்டு இல்லைங்கய்யா. உட்கார்ந்திருப்பார். அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நீங்களும் அழைக்கிறீர்கள். சொன்ன மாரி அழைக்கிறீங்க. ஆ வரம்பு வரட்டும். இப்ப வள்ளலார் மூட்டை கட்டினார் இல்லையா? ஆமா, "கடையில் ஆமா, ஆமா. சிக்கன் கொள்வார் இல்லை." அதுக்குமா அந்த நிலையில அது தான் இருக்கும். இல்லம்மா. அது எப்படின்னா, பேசிக்கான விஷயத்தையே யாரும் புரிஞ்சுக்கல. அதுதான் ஆமா. கஷ்டப்பட்டேன். அடிப்படையான விஷயத்தையே புரிஞ்சுக்கல. அதுதான் கஷ்டப்பட்டேன். அதனால நன்றி, நன்றி. இது எல்லாமே சங்கல்பமெல்லாம் வேணுங்கம்மா. ஒரு காலகட்டம் வரை வேணும். அதுக்கப்புறம் ஆமாங்க. அது தேவையில்லை என்ற ஆ நிலையை நாம் அடைய வேண்டும். அது ஆனா நீங்க என்ன தாமரையில் பண்ணணும்? தண்ணி. நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஆனா உங்களுக்கு தேவையில்ல. இது ஆமா. ஏன் நான் சொல்றேன்னா, மகரிஷிட்ட நாங்க கேட்டோம். சாமி, நீங்க என்னென்ன கிழமையில என்னென்ன தவம் பண்ணுவீங்க? இங்க எல்லாம் பேராசிரியர்லாம் லிஸ்ட் போட்டு குடுக்குறாங்க. இந்த கிழமை ம். இந்த தவம், அந்த தவம்னு சொல்றாங்க. காலையில இந்த தவம், சாயந்தரம் அந்த நீங்க எப்பப்ப என்னென்ன தவம் பண்ணுவீங்க? எந்த நேரத்துல பண்ணுவீங்க? அவரு, நான் அப்படியெல்லாம் தனியாலாம் தியானமே பண்றது இல்லப்பா அப்படின்னாரு. மொத்தமாக நான் எப்பயுமே தியானத்துல தானப்பா இருக்கேன். அதெல்லாம் தியானம் இருக்கும். ஆமா. தனியாலாம் பண்றது இல்லப்பா. அவருக்கு தியானம் தேவையா? ஆனா நமக்கு சொல்லி தருவாரு. ஆமா. அது மாரி அனார்கலி அம்மா வந்து உங்களுக்கு தேவையில்லைங்கிற நிலைக்கு நீங்க வரணும். ஆனா அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணும். சிறப்பு, சிறப்பு ஐயா. அனைத்திலும் நிறைவை காண்போம். அந்த வாழ்க டிட்டாச்டு வளமுடன். அட்டாச்மெண்ட் அந்த தாமரை இலை தண்ணீர் போல நின்றால் ஐயா அம்மா நிச்சயமாக வாழ்க நமக்கு அது வளமுடன். கிடைக்கும். நன்றி, நன்றி. அம்மா வாழ்க வாழ்க சொல்லுங்க, வளமுடன். வளமுடன். சொல்லுங்க. சங்கல்பங்கள் வீணானது நான் சொல்லலம்மா. சங்கல்பங்கள் வந்து எண்ணங்களை ஆராய்க்கிறதுக்கு, கெட்ட எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு தான் சங்கல்பங்கள் செய்யணும். இது ம். மத்த மாரி எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், வாழ்க்கை வளம் வேண்டும். நம்ம அதுக்கெல்லாம் தான் ஆ சங்கல்பம் வேண்டுதலே பண்ணக்கூடாது. விட்டுட்டோமே. நீங்க ஐயா தவறான வேண்டும். புரிதல் எப்படி நான் இல்லம்மா. உங்களுக்கு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா, அப்ப வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. வேண்டுதலுக்கு சங்கல்பத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஆ, என்னிடமிருந்து விலக வேண்டும் என்று சொல்வது சங்கல்பம். ஆ. எனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது வேண்டுதல். இப்ப ஆமா, எல்லாமே ஆமா. வர வேண்டியதை சங்கல்பம்னு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ!
ஆமா ஆமாங்கய்யா. தப்பு. அதனால நான் சொன்னேன், ஆஹ் சங்கல்பம் என்பதை நம்ம ஆழ்மனதில் பதிய வைத்து விலக ஆஹ் வேண்டும் என்றது ஒரு இருக்கணும். அது நிறைவான ஆஹ் வாழ்வை, அனைத்திலும் நிறைவை காண்பவர்கள் நிச்சயமாக ஆஹ் இந்த ஆன்மீக பயணத்தில் அடுத்த படி என்று உயர் நிலைக்கு செல்லலாம். அதற்கு வழிகாட்ட மகரிஷியே இந்த மகரிஷி ஒரு தமிழ் இடத்துல ஆனந்தம். சங்கல்பம் போடுறாரு. பாத்தீங்களா? மகரிஷி ஒரு இடத்துல சங்கல்பம் போடுறாரு. என்ன பண்றாரு? அதாவது அஹ், அதாவது நினைவாய் உடல் எடுத்தேன், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் நினைவாய் உடல் உடல் எடுத்தேன், நில- நிலமீது நிலம் விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவா அடுத்த வரி உன் என்ன சொல்றாருன்னா, இறைவா என்னுள்ளிருந்து என்னை மீட்டு. இது சங்கல்பம். ஆமா ஆமாங்க. இது சங்கல்பம். சரிங்களா? ஆனா இந்த பொருள் வேண்டும்னு சொல்றது வந்து வேண்டுது. சிறப்புங்கய்யா. அதே மாதிரி ஆனா அந்த இன்ப அதற்கான ஊற்ற சங்கல்பங்கள் தான் நான் வேண்டாம்னு சொல்லுவான். ஆனா எண்ணங்கள் நம்மள தோன்ற கெட்ட எண்ணங்களை சங்கல்பம் போட்டு தான் நம்ம தீர்க்கணும். அதை குறைக்க முடியும். அது பண்ணலாம். அதுக்காக சரிங்க ஆனா சரிங்கய்யா. நன்றி. ஆனால் அதுவும் நான் 40 வருஷமா பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா எப்ப அதுக்கு முடிவு வர்றது? கரெக்ட். எண்டு ஆ, பாயிண்ட்டுக்கு போயிடணும் நம்ம. ஒரு நன்றி எண்டுக்கு ஐயா. பாயிண்ட் வரணும். ஒரு எண்டுக்கு வரணும். ஆமா வாழ்க ஆமா. வளமுடன். சரிங்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பயணிப்போம். அதற்கு இந்த தமிழ் ஆனந்த யோகம் அனைத்து அன்பர்களும் ஞான பாதையை நோக்கி முன்னேறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷிபாபாம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாழ்க ரொம்ப வளமுடன். சிறப்பா முடிச்சிட்டீங்கங்க ஐயா. தனித்த மனம்ங்கிற டாபிக் எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தனித்த மனம் அப்படிங்கறத வந்து நமக்குள்ள இருந்து கேக்குற ம், ம். அது அப்படிங்கிற யாரு அப்படிங்கிற அந்த விஷயம் தானங்க ஐயா தனித்த மனம் சொல்றா, இல்ல அதையும் கடந்து செல்வதுன்னு எடுத்துக்கலாங்களா? அதாவதுமா இப்ப இந்த புறத்தை உணரும் போது இருக்கக்கூடிய அந்த உணர்வு மனம் வேறுமா, அகத்தை ம், உணருது பாருங்க, அதான் ம். தனித்த மனம். சரிங்க ஐயா. அது ஒரு செகண்ட் கிடைச்சாலும் அது ம். அந்த அந்த ஆ நேரம் அது தனித்த மனம் தான். அப்படிதானங்க ஐயா? நிச்சயமா நிச்சயமா முதல்ல செகண்ட்ஸ்ல கிடைக்கும். அது ம், அது அப்படியே என்னாகும், விரியும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ம். அது இன்க்ரீஸ் ஆக அந்த சுகம் இருக்கு பாருங்க, அதுதான். அது சரிங்க ஐயா. கிடைக்குங்கம்மா. இப்ப நித்யானந்த தவத்திலேயே முதல்ல ஒரு சிலருக்கு ஒரு அரை நிமிஷம் அப்படியே ஒரு எண்ணங்களற்ற நிலை வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது 1 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் ஆகும், 3 நிமிஷம் ஆகும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே எங்க இருந்தேன்னே தெரியல ம். அப்படின்னு திரும்பி வருவான் பாருங்க. நம்ம என்ன செத்துக்கிட்டு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓ, அந்த அந்த நிலை வரும். அது பழக அப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 வரும். கண்டிப்பா வரும். தொடர்ந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. நீங்க சொல்ற மி- அந்த உணர்வு எப்பயாவது இருக்கு. அது கிடைக்காததுக்கு காரணம் நம்ம புறத்தில் இருக்கக்கூடியதுல இன்னும் அது வரணும், இது வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நிறைய போட்டு வச்சோம்னா இந்த வெயிட் வந்து அங்க போக விடாது. கரெக்ட்டுங்க ஐயா. அதை அது குறைக்காம ஆஹ் அதாவது புறம் விஷயத்த தனியா பார்க்கணும். அகம் விஷயம் அதாவது தனியா இப்போ பார்க்கணும்னு அனாத்தலி இல்லை. அம்மாவோட நீங்க டிஸ்கஸ் பண்ணும்பொழுது தனியா பார்க்கணும்னு இல்லைங்கம்மா, ம், புறத்தில் இருக்கிறதுல போதும் ம், என்ற நிறைவு வரணும். நிறைவு வேணும். ம். ஆ, இப்ப நான் இருக்கிறதுல நான் நல்லா இருக்கேன், நிறைவா இருக்கேன், ரைட். ஐயா ரைட்டுங்களா? இப்போ கடமை ஆற்றுறதுக்கு கூட நம்ம வந்து வேண்டுதல் தானங்க ஐயா வைக்கிறோம். கடமையை கூட நாம நினைச்சா இல்லைங்கம்மா, செய்திட முடியறது கடமை இல்லை இல்லைங்களா? செய்யணுங்கிறது கரெக்டுங்கம்மா. இப்ப ம். மனிதர்கள்லாம் கடமையே செய்யறது இல்ல, தெரியுமா? ஆமாங்க ஐயா. கடமையை கடமையாக யாரும் செய்வதில்லை. என்ன சொல்றாங்க, கடமையை இப்படி செய்ய வேண்டும், என் பிள்ளைய படிக்க வைக்கணும், இது ம். கடமை, அவ்வளவுதானே. என் பிள்ளைய டாக்டர் தான் படிக்க வைக்கணும், இது பேர் கடமையா? அப்ப ம். கடமையை இப்படிதான் செய்யணுங்கிறோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ரைட்டு. ம். இப்படி மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் தேடிக்கிட்டு இருக்கேன். ம். அப்ப அது இயற்கையில அவங்களுடைய கர்மயத்துக்கு தகுந்த மாதிரி அமையுது, கல்யாணம் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. ஆமாங்க. ஆனா நம்ம தேடுறோம். அப்ப என்ன பண்றோம், கடமையை நான் இப்படிதான் செய்வேன். ஏன் இப்படி செய்வேன்? எங்க அண்ணன் அப்படிதான் செஞ்சாரு, எங்க அக்கா அப்படிதான் செஞ்சாங்க, எட்ட வீட்டுக்கார அப்படியே செஞ்சாரு. அப்ப நமக்கெல்லாம் இந்த அகம் வராது. அந்த சரி. தேடுதல் இருக்கும் வரை இது வராது. அதனாலதான் நம்ம யாருக்காக இப்ப திருமணம் செய்யறோமோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும் தானங்க ஐயா? அதுவும் அது கூடாதுங்களா? அந்த திருமணம்
அவங்களுடைய கர்மயத்துல என்ன கர்ம வினை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது அமைய போகுது. ம். அப்ப என்ன பண்றோம் நம்ம, இத புறத்துல மேட்ச் பண்ணணும்னு பாக்குறோம். கரெக்ட்டுங்க. அந்த எண்ணம் புறத்துல இருக்கும். மேட்ச் பண்ணனவங்க மேட்சிங் எல்லாமே அகத்துல போய் சண்டை போட்டுட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? கரெக்ட் ஆ, தாங்க ஐயா. ஆ, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, ம். இந்த கர்ம வினைக்கு தகுந்தாற் போல தான் அமையுது. நம்ம ம். குழந்தை பிறந்து நம்ம குழந்தை நம்ம ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோமே, அந்த பொண்ணு கல்யாண வயசு வர்றதுக்குள்ள அந்த கர்மயத்தை என்ன பண்ணிடணும், மாத்தி அமைச்சிடணும். அமைச்சிடணும். அங்க அது மாறிடும் மாறிடும். ம். நம்ம அதை செய்யறது இல்ல. நம்ம புறத்திலேயே என்ன பண்றோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாயா, 200 பவுன் ரெடி பண்ணு, சரியா பண்ணிடு. ஒரு 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 இப்போ 20 லட்ச ரூபாய் ஒரு காரை வாங்கி சரி பண்ணிடலாம். எல்லாம் வெளியில சரி பண்ணிடலாம். அகத்துல ம். சண்டை போட்டுட்டு கிடக்கும். அங்கதான் பிரச்சனை. கரெக்ட்டுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நல்லா அழகா உதாரணங்களோட சொல்றீங்கங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு ஸ்பீச் வந்து ஸ்பீச்சே ஒரு தியானமா ஆயிடுச்சுங்கங்க இன்னைக்கு முழுமையா. வாழ்க வளமுடன். ரொம்ப இன்னைக்கு நன்றிங்க. இன்னைக்கு உரை ம். எப்பயுமே நான் வந்து மைக்கு ஓப்பனா இருக்கா என்னன்னு பார்த்து, இன்னைக்கு உரை கண்ணை மூடினேன். ஸ்பீச் முடிஞ்ச பிறகு கண்ணை திறந்தேன். கண்ணை திறக்கவே இல்லை. அது உங்களுடைய வாழ்க வளம். ஸ்பெஷாலிட்டிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க அடிக்கடி நம்ம ஏஎஸ்ஆர்எஸ் ஐயா சொல்லுவார் இல்லைங்களா, சும்மா இருந்து பழகுங்க பழகுங்கன்னு. அது அடிக்கடி பழகுனா நீங்க சொல்ற இந்த தனித்த மனத்தை சீக்கிரமே நாங்க டெய்லி உணர நிச்சயம் முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயம் நிச்சயம் அவர் சொல்றது உண்மை. அவரு சமைக்கும் போது கூட ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைக்கும் போது கூட சும்மா எண்ணங்கள் இல்லாம இருந்து பழக சொல்லிட்டே இருக்காரு. அவர்கிட்ட வளர்ந்தவன் தாம்மா நானு. அதாங்க ஐயா, நாங்களும் உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வர்றோங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக பிகேஆர் அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதிலே உண்மையிலேயே ஒரு சிறப்பா இருந்தது. உங்களோட தனித்த மனம் அதை கேட்டது இந்த கேள்வி பதிலேயே ஒரு உரையாடல் வந்த மாதிரியே இருந்ததுங்கய்யா. தனித்த மனம் என்பது ஐயா, ஒரு டைம் நாங்க ஆலியார்ல ஒரு 3 நாள் மௌனம் போயிருந்தோங்கய்யா. இப்ப நீங்க சொன்ன அந்த ஆத்ம விசாரம், அந்த மௌனத்துல வந்து அந்த தவமா கொடுத்தாங்க. ஒரு சௌமித்திரன் ஐயா தான் கொடுத்தாரு. அப்படியே நான் உடல் அல்ல, உயிர் அல்ல, மனம் அல்லன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாங்க. இப்ப உடல் உங்ககிட்ட இல்ல, ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு அதை சொல்லிட்டே போனாங்க. கடைசியில அது மனம்தான் அதை பாக்குது அப்படின்ட்டு. உண்மையில அது ரொம்ப உணர முடிஞ்சது. அவ்வளோ ஒரு ஆழமாவும் நல்லா இருந்தது. அது தனித்த மனம் அப்படின்னு இப்ப நீங்க தான் அதுக்கு சொல்லியிருக்கிறீங்க. அது ஒரு மனம், தனித்த மனம் இதெல்லாம் அப்படின்ட்டு. நம்ம பேசிட்டு இருக்கோங்கம்மா. திருவண்ணாமலையில ரமண ஆசிரமத்துல வெளிநாட்டினர் வந்து இதை ஆத்மாத்மாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாமெல்லாம் போய் அங்க போய் பூஜை வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ரமணாசிரமத்தை சுத்தி பார்த்தோம். சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க. அவங்கதான் அதை வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அத வந்து நீங்கங்கய்யா நம்ம இந்த காலையில் தவத்தில் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்குங்கய்யா. ஏன்னா அதை வந்து ஆமாங்கம்மா, அந்த காலையில தவத்துல தவம் உணர வந்து முடியுது. இள நேரத்தில் அந்த ஆத்ம விசாரத்தோடயே தவம் நின்று இருக்குது. நீங்க டெய்லி வந்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இப்போ. அதனால என்னைக்கு எந்த தவம் வருங்கிறது எனக்கும் தெரியாது. நானும் நம்ம வந்து குறிப்பாட நடத்துறது இல்ல. அது அன்னைக்கு ஏதோ வருது, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. அவரு பட்டினத்தார் சொன்ன மாதிரி அவரோட சீடர் தான் ஃபர்ஸ்ட் முக்தி அடைஞ்சாரு. அது மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. பத்ரகிரியார் சொன்னார் அவருடைய அதனால சீடர். தமிழ் ஆனந்த யோகத்தில் தமிழ் ஆனந்த யோகத்தில் கடைசியா அந்த வருவது நான். நீங்க எல்லாம் முன்னாடி போறீங்க, நான் தான் கடைசியா வருவேன். எங்களை எல்லாம் முன்னாடி விட்டு நீங்க பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. வழிபா மாறாம இருக்கிறதுக்காக. பின்னாடி வந்தா காணாம போயிடுவோன்ட்டு எங்களை எல்லாம் முன்னாடி விட்டு நீங்க பின்னாடி வரீங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை முன்னாடி விட்டு டீச்சர் பின்னாடி வருவாங்க. முன்னாடி போனா காணா போயிடுறது இல்ல, திரும்பி ஓடி போயிடுவாங்க. பின்னாடி பிள்ளைங்களை பின்னாடி விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களையெல்லாம் முன்னாடி விட்டு போனோம்னா நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்களான்னு பார்க்க முடியும். அத நீங்க பண்றீங்க ஐயா. உண்மையிலே ரொம்ப சிறப்பு. எல்லாரும் ஒன்னாவே போவாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அம்மா ஐயா நேத்து நடத்தின தவம் வந்து அந்த தவம் தான். ஐயா YouTubeல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆ நீங்க அத பண்ணி ஆமா ஆமா பாருங்க. ஆமா யூடியூப்ல பண்ணியிருக்கோம் நேத்து பண்ணியிருக்கோம். காலையில பண்ணுனது வந்து மௌன நிலையில் ஒரு அது தவம் கடைசியில முடிக்கும்போது தான் அவர் முடிச்சிட்டாருன்னே தெரிஞ்சது. ஆமா 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை சாந்தி அம்மா. பண்ணித்தாரு. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அன்பர்கள் கேட்டதில்ல. எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க கேட்ட பதிலே நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனாலும் எனக்கு என்னன்னா, அதாவது இது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, நம்ம உச்ச நிலைமைக்கு போயிடணும், உச்ச கட்டத்துக்கு மேல போயிடணும் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆனா ஃபேமிலில இந்த மாதிரி உளவியல் வாழ்க்கையில இருந்துதானுங்க நம்மளால போக முடியும். ஆமா அப்படிங்கிறப்ப ஆமா இந்த பொருளாதாரம், உடல், வேலை வாய்ப்பு எல்லாமே தேவைதானங்கப்படுதுங்கய்யா. இருக்கட்டுங்கம்மா. அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா வருவோம். எப்ப நமக்கு முழுசா போக முடியுதோ அப்ப போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க சரிங்க. இப்ப எனக்கு நீங்க வந்து நிறைய குறைக்கிற விஷயம். வேலையை மட்டும் பாருங்க. சரி உலகையில சரி. இருந்து குறைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. டிட்டாச் ஆகுறது அது அது வந்து ஒரு நாளைக்கு ஆகும். லேடிஸ் வந்து அவசரப்படாதீங்க. ரொம்ப சரிங்க சரிங்க. அவசரப்பட்டு நம்ம அவசரப்படுறேன். டிட்டாச் ஆகக்கூடாது கூடாது. ரைட்டுங்களா? சரிங்க சரி சரி. வாழ்க வளமுடன். சரிங்க ரொம்ப நன்றிங்க. ஆனா நிறைய விஷயங்கள் கேட்ட கேள்வி பதில் வந்துருச்சுங்கய்யா. எங்களுக்கு தேவையானது, நன்றி எனக்கு நன்றி தேவையானது நன்றி. வந்துருச்சு. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ரா அம்மா அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா வாழ்க வாழ்க வளமுடன். ஆமா. ஐயா நீங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கேட்க நினைச்சதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எனக்கும் ஒரு 2 தடவை அந்த மாதிரி தன்னை மறந்து அந்த மாதிரி ஒரு நிலை வந்தது. ஆனா எல்லா நாளும் அந்த மாதிரி வரல. இருந்தாலும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுங்கிறதே ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஆ, நீங்க வந்து எல்லாருக்கும் வரணும். தவம் ஐயா நீங்க தவம் எடுக்கிறப்ப எனக்கு அப்படியே நல்லா கூட்டிட்டு போறீங்க. ஆழ்ந்து கிடைக்குது. இல்லைம்மா. இப்ப ஆமா. இப்ப நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல தவம் நடத்துறவங்க எல்லாருமே இப்ப ம். அதே மெத்தடுக்கு வந்துட்டாங்க. நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒண்ணே ஒண்ணு கேட்கணுங்கய்யா. அந்த நித்யானந்த தவத்துல வந்து நீங்க மூலாதாரத்துல இருந்து அப்படியே நாற்புறமா விரிந்து சக்தி களத்துக்கு போக சொல்றீங்க. அப்புறம் ஆமா பிரபஞ்ச சக்தியோட திரும்ப மூலாதாரத்துக்கு வர சொல்றீங்க. அது ஒரு ஆமா இது முடிச்ச உடனே மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு போக சொல்லுவீங்க இல்லையா? சகஸ்ர ஆமா 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 அப்ப அந்த சுழுமுனை நாடி சொல்றீங்க ம் இல்லையா? அந்த ம் சுழுமுனை நாடிங்கிறது இப்ப நாங்க மன்றத்துல நம்ம வந்து தண்டுவட சுத்தில முதுகு தண்டு வழியா ஒரு சுழுமுனை நாடிய பாவனை பண்ணிட்டு இது பண்ண அது மாதிரி பண்ணுமா? இல்ல அது ஒரு அதேதாங்கம்மா. கோடு மாறி நம்ம இது பண்ணிக்கணுமா? இல்லைங்கம்மா. அந்த கோடு மையக்கோடு எங்க இருக்குன்னா அந்த ம். முதுகுத்தண்டின் மையத்துல தான் அந்த மையக்கோடே இருக்கு. ஆ. அதனால முதுகுத்தண்டின் நினைவோடுன்னு சொல்லிடுவாங்க சிலரு. முதுகுத்தண்டின் மையம் மையம். அவ்வளவுதான். அந்த மையம் கோடு தான் சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி. அப்ப ஆமா மூலாதாரத்துல இருந்து நம்ம முதுகு தண்டோட மையத்துக்கு போயிட்டு அதேதான். அங்க இருந்து சுழுமுனை நாடி நம்ம இல்ல நீ அப்படியெல்லாம் போவேணாம். அப்படியே அந்த மையத்துக்குள்ள அப்படியே ஒரு மைய நேர்கோடு அப்படி நினைங்க. அது வந்து அதுல லிங்க் ஆயிடும். சரிங்கய்யா சரிங்க. அவ்வளவுதான். சரிம்மா. வாழ்க வளமுடன். நல்லா வழி நடத்துறீங்கய்யா. வாழ்க வளமுடன். இதுல வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும் ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அனிதா சசிகுமார் அம்மா அவர்கள். தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இன்றைய கேள்வி வந்து இப்போ நம்ம எண்ணங்களற்ற நம்ம நிலையில நம்ம மனசு தயார் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. நான் அப்படி செய்யறேங்க ஐயா. சோ அந்த நிலையில இருக்கும் தயார் பண்ணக்கூடாது. வந்து எண்ணங்களற்ற இருக்கணும். அவ்வளவுதான். இருக்கணும். எண்ணங்களற்ற அது ஒரு செகண்டோ 2 செகண்டோ அப்படிலாம் இல்லைங்க. அந்த நிலையே வந்து தனித்த மனத்துக்கு கொண்டு போற நிலைங்களா இல்ல அதுவே தனித்த மனம் தானுங்களா ஐயா? தனித்த மனத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே வேணாமா. தனித்த மனமாக இருப்பது. இருப்பு. அத வந்து ஏதோ நம்ம கொண்டு போறோம் அது பண்றோம் முயற்சி செய்யறோங்கிறதே முயற்சியற்று இருப்பதுதான் தனித்த மனம்.
அவ்வளவுதான். சரிங்க. இப்ப எதையும் நினைக்காம முயற்சியற்று இருக்கோங்க. இருப்பது. ஆமாங்க. இப்போ அப்பப்போ கொஞ்ச நேரம் அப்படியே நிப்போங்க. சமையல் ரூம்ல இருக்கும்போதும் சரி, ஆ, இல்ல ஏதாவது வேலை நம்ம என்ன பார்க்கும்போதும் அதே நினைக்கிறோம்னா மனசுல எதுவுமே நம்ம என்ன நினைக்காம. நினைக்கிறோம், ம். ஏதாவது செய்து கொண்டிருந்தால் அதுதான் மனம் என்று நினைக்கிறோம். ம். 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 ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அதான் மனம் நினைக்கிறோம். ம். முயற்சியற்று இருப்பதும் ஒரு மனம். சரிங்க ஐயா. அது நமக்கு வாழ்க்கையில அனுபவம் ஆகாதனால தெரியல. ஆனா அதுல இருந்து அதுதான். பழகுனவங்களுக்கு ம். முயற்சி பண்றதுக்கே மனசு வராது. ம். அதுல இருந்து பழகுனவங்க அதுலயே நின்றுவாங்க. அதுதான் தனித்த மனம். அதுக்காக எந்த முயற்சியும் தேவையில்லை. முயற்சியற்று இருப்பதுதான் தனித்த இருப்பது. மனம். ம். இல்ல இப்போ நான் வந்து சில சமயம் பயிற்சி குடுக்குற மாரி முயற்சி இல்லைங்க. ஒரு பயிற்சி மாதிரி சொல்லலாங்களையா? நான் வந்து இப்போ ஏதாவது ம். உட்கார்ந்து சும்மா சிந்தனைங்க வரும்போது, இது தேவையில்லாத சிந்தனை. எதையுமே நினைக்காம இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நம்ம பயிற்சி குடுக்குற மாரி சொல்லலாங்களையா அத? இதை எப்படி ஓஷோ எப்படி சொல்லுவார்னாமா, ம். முயற்சியற்று இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ம்ஹ்ம். இப்ப முயற்சி செய்து கொண்டிருப்பது எது? மேல்மனம். மேல்மனம். ம். முயற்சியற்று இருப்பது எது? அடிமனம். 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 அப்ப இப்ப ம். ஆரம்பத்துல ஒரு ஒரு முயற்சி செய்றோம். எது? எதுக்கு முயற்சி செய்றோம்? மேல்மனத்துக்கு. ம். விடுறதுக்கு தான் முயற்சி விடுறது. பண்றோம். விடுறது. ம். இப்ப பாருங்க, இப்ப சும்மா இருக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். ரைட்டா? ம். பயிற்சி பண்றோம். ஆமாங்க. அட ம். சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குப்பா பயிற்சி பண்ற? சும்மா இருக்க வேண்டியதானப்பா? முடியலையே! ரைட்டா? அப்ப ம். ஏன் முடியல? அப்படின்னம்னா, நாம் பற்றி இருக்கிறோம். ம். அந்த பற்றுன்னு நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு பற்றிட்டோம்னா, அத விடுறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறோம். சரிங்க. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லிறலாம். ஆனால், ம். சும்மா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கு? முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா, போய் சிக்கிட்டோம். ம். அதத்தான் நான் ம். சொன்னேன். நம்ம பாதைய ம். விட்டுட்டு விலகி போயிட்டோம். திரும்ப திரும்ப நம்ம வரணும். பாதைக்கு வரணும். வரணும். ஆ, ம். அதுதான் சரி, முயற்சி. சரிங்க. நீங்க ம். திரும்ப அந்த பாதைக்கு வர்றதுக்கு இப்ப பாருங்க, இப்ப சென்னைக்கு போணும்மா. நான் மதுரையிலிருந்து ம். கிளம்புறேன். ஏதோ ஒரு ம். பாதைய தவறி போயிட்டோம். எங்கேயோ போய் ஏதோ ஒரு மலை அடிவாரத்துல போய், எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல போய் நிக்குது. சரிங்க. ஐயய்யோ! எங்கேயோ வந்துட்டோமே! அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் என்ன ம். பண்ணணும் முயற்சி? நான் எங்க விலகி போனேனோ அதுலருந்து வந்து, நான் NH 7 ரோடு புடிக்கணும். சரியான ரோடு. சரியான ரோடு NH பாதைக்கு 7 வரணும் புடிக்கிற சேரணும். வரைக்கும் என் ம். முயற்சி. சரிங்க. புடிச்சுட்டேன்னு வச்சுக்கங்க, அப்பா! வந்தாச்சுப்பா! இனிமேல் அது பாட்டு இனிமே போய்க்கிட்டு நேரம். இருக்கும். இனிமே நம்ம நம்ம முயற்சி பாதை தான் முழுவதும் தேடும். முயற்சி. ஆ, ம். விலகி புரியுதுங்க, போனதுலருந்து புரியுது. வர்றது தான் முயற்சி. சரிங்க, சரிங்க, அவ்வளவுதான். சரிங்க. நன்றிங்க. சிறப்புங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்கம்மா. வாழ் வாழ்க வளமுடன். ஐயா தனித்த மனம் ஒரு நிமிஷமா. ம், ஐயா தனித்த மனம் முயற்சியும் ம். செய்யாது, ஆராய்ச்சியும் செய்யாது. அப்படிதானே? அது முயற்சியும் செய்யாது, ஆராய்ச்சியும் செய்யாது. அது என்ன பண்ணும்னா, இறை தன்மைகளோடு இணைந்து விடும். ம், ம். அடுத்து இறைவனோடு இணைந்து விடும். அடுத்து இறைவனாக ஆமா. மாறிவிடும். அந்த ஆமா. அது இறைவனா சரியா சொன்னீங்க. மாறிடுச்சுன்னு சொன்னா, அங்க தனித்த மனமே இல்ல. ம், ம், ம். அப்பதான் கண்டவர் வெண்டில. ஆ, கரெக்ட்டுங்க. அப் தட் இஸ் அப்ப அப்ப அந்த இறை தன்மையை உணர்றது அதுதான் ஞானம். ம். இறைவனா மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முக்தி. முடிஞ்சு போச்சு. கரெக்ட், கரெக்ட். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க. வாழ்க. நன்றிங்கய்யா. அதாவது பாதை விலகி போன எங்கள பாதை காணிக்கிறதுக்கு தாங்க ஐயா கூகுள் மாதிரி வேதாத்ரி மகரிஷி ஐயா நன்மணி ஐயா குடுத்துருக்காரு. நாங்க பாதை மாறி போனாலும் நீங்க டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட்ன்னு சொல்லி கூட்டு வந்துருவீங்க. இப்ப சில நேரங்கள்ல நன்றிங்கய்யா. கூகுள் வந்து எங்கேயாவது போய் ராங்ல கொண்டு போய் எங்கேயாவது சிக்க வச்சிருது. இருந்தாலும் அத வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க ஐயா. ராங்ல போனா கூட அது வந்து அந்த பாதையில போய் வேற பக்கம் போக சொல்லி நீங்க எங்கள கண்டிப்பா முட்டி மோதி கூட்டிட்டு போயிருவீங்க. வந்துரும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா அவர்கள். ரவிசங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க. இன்னொன்னு இந்த 2 கேள்விங்க. அது நீங்க டிஸ்கஸ் பண்ண போன கேள்விகள் வந்துகிட்டே இருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அதாவதுங்க இப்ப இப்ப பையனை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. பையனை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட். ம். டாக்டரா தான் ஆக்குவோம்னு நினைச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா?
அது ஆமா. வந்து அது எப்படிங்க இப்ப வந்து ம். எனக்கு என்ன டவுட்னா முயற்சி, ஆனா முயற்சிங்கிறது தேவைதானே. இப்ப ம். அவனுக்கு ம். அதுதான் விருப்பமான பாடம்னு சொன்னா, ம். ஒருவேளை நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்த்துறது எப்படி வளர்த்துறோம்னு தெரியல. பெருசானதுக்கு அப்புறம் எனக்கு இதுதான் ஐயா படிக்கணும்னு ஒண்ணு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன். ஐயா, இந்த இப்ப இடத்துல முயற்சிங்கிறது பண்ணுமா? நீ இந்த இடத்துல ம். விருப்பம்ங்கிறது ஒண்ணு, தகுதிங்கிறது அ. ஒண்ணு. ஆ. ரைட்டுங்களா? நம்ம ஆனா என்ன பண்ணிடுறோம்னா, கருமையத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறது நாங்க எப்படிங்க அந்த நம்ம சொல்ல முடியும்? தகுதியை விட்டுட்டு விருப்பத்துக்கு போயிடுறோம். ஆ கரெக்ட்டுங்க. ஆ. இப்படி போய் தான் நிறைய பேர் அப்படியே பைத்தியமாயிடுறான். ரொம்ப சிரமப்படுறான். அவனுக்கு ம். தகுதி இல்லாததுல கொண்டு போய் விட்டுட்டு, அவன அங்க போய் படிக்க முடியாம திணறி மென்டல் ஆகுறவரா இருக்கான். நீங்க பாருங்க, ம். படிக்கும்போது சூசைட் பண்றது எங்க அதிகமாக இருக்கிறது சென்னையில் தெரியுமா? ஐஐடி இல்லைங்கயா? ஆ கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஏன் வருது? அவன் தகுதிய மீறி அங்க தான் அதிகமா சூசைட் பண்றான். எதுக்கு? ம். அவன் தகுதி அளவுல இருக்க வேண்டியதானே! ஆமா, அதுல அந்த விருப்பத்துக்கு போறோம் பாருங்க. அங்க தகுதியை பார்க்காம போயிட்டோம். தகுதியையும் ம். பார்க்க வேண்டும். விருப்பத்தையும் பார்க்க ம். வேண்டும். அவ்வளவுதான். ஆனா அதே சமயத்துலங்கயா, இப்ப நம்ம கருமையத்துல இப்ப நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா, அப்ப கருமையத்துல இதுதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரணும். அப்படி பண்ணிக்கலாம் தானங்கயா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். நமக்கு நம்மளுடைய அதத்தான் சொல்லுவாங்க. நம்ம கொடுப்பனை இதுதான். ம். அதுல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். ஏனுங்க இது அது 2, 3 இதெல்லாம் ரொம்ப காலமா என் மனச அழுத்திக்கிட்டே இருக்குங்க. எங்க அப்பாவ வந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா இறந்து போய் 15 வருஷம் ஆச்சு. ம், சமுதாயத்துல ஒவ்வொரு அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, என் ம், கூட இருந்தவங்கலாம் வந்து டைரக்ட்டா பிஇ பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் பண்ணும்போதெல்லாம் அவங்கலாம் செகண்ட் கிளாஸ்ல தான் போனாங்க. இப்ப நம்ம ம், பண்ணும்போதெல்லாம் வந்து எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் டிப்ளோமா முடி. அப்புறம் ம். படின்னு சொல்லிட்டு, அது அப்புறம் படிச்சதுக்கான வேல்யூவே இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இப்ப டிப்ளோமா போனதுனால, அதுல இருந்து மறுபடியும் நான் ஒரு இன்ஜினியரா வர்றதே பெரும்பாடா இருக்கு. அப்ப ஆனா நான் என்ன ஒரு உண்மை சொல்லுவேன், என்ன தெரியுங்களாங்கய்யா? ஆ டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி போனவங்களுடைய அவங்க தான் உண்மையான பொறியாளர்களாக இருக்கிறார்கள். டைரக்ட்டா ஆனா போனவங்கலாம் வெளிநாட்டுல வேலை இப்ப குடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாரி போம்போது அது டைரக்ட்டா இருக்கு. முடிச்சுட்டு வாங்குறான். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அது. ஆனால் ஆமா. ஒரு காலத்துல அதிலிருந்து வந்தவங்க தான் உண்மையான திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அதுதாங்க அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல, கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம். பரவால்ல. நீங்க என்ன அதெல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க பார்க்குறீங்கன்னா, வச்சிடக்கூடாதா? நான் நீங்க படிக்கிறேன்னு சொல்றது தானே வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். இல்லைங்க. நீங்க நினைக்கிற சமுதாய அங்கீகாரம். நீங்க ஆ. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அங்க ம். போயிறணும். ஆன்மீகத்து பக்கமே வரக்கூடாது. அப்படி போனா அப்படி போயிரணும். இப்ப கரெக்ட். நெறைய பேரு அதையும் வச்சுக்கிட்டு, இங்கிட்டு ஒரு கால், அங்கிட்டு ஒரு கால் வச்சு, இங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்களையும் கெடுக்குறாங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த அந்த மாரி ஆட்கள் உள்ள வந்தா நம்மள கெடுத்துருவாங்க. வேண்டாம் இல்லைங்க. அப்படிம்பேன். அதுதான் இப்ப அதையே இப்ப அது வந்து படிக்கும்போது எண்ணங்கள் இது மாரி புஸ்தகத்துல படிக்கும்போதே அதெல்லாம் இருக்கு. இந்த ம், சீக்ரெட் இதெல்லாம் நமக்கு வந்துருது. நம்ம அதெல்லாம் ம். கடந்து தான் ஒரு நிம்மதிக்காக இதுல வந்து அமைதியாகணும்னு வரும்போது, ஆனா சமீபத்துல கூட ஒரு நான் பேர் சொல்ல ஐயா, விரும்பலைங்கயா. இந்த சீக்ரெட்ன்னு ஒண்ணு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆமாமா. சீக்ரெட்டுங்கிறது வந்து எந்த இடத்தில், எந்த அளவில், நம்ம எவ்வளவு பெரிய துன்பத்துல இருக்கோமோ, அதிலிருந்து விலகுவதற்காக, அதிலிருந்து ஒரு ஒரு ரிலாக்ஸ்க்கு வர்றதுக்காக அத பயன்படுத்தணுமே தவிர, இன்னைக்கு ஆமாங்கய்யா. சீக்ரெட்டை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஆனா பிரபஞ்சமே நம்ம வசப்படணும். நம்ம நினைச்சதெல்லாம் இன்னைக்கே நடந்துரும். நாளைக்கு நடக்கலன்னா பாரு, இன்னைக்கு மனசார ஆன்மீக நம்பு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஆன்மீகம் என்ற பெயரில் புதைகுழியை நோக்கி செல்லக்கூடியதாக சீக்ரெட்ட அப்ப என்னன்னா பயன்படுத்துகிறது. ஆசைகள் தான் அதிகரிச்சுட்டே போகுங்கய்யா. ஆசையே அதிகரிச்சுட்டே தான் அதான் போகும். அந்த சீக்ரெட் எதுக்காக அதாவது சீக்ரெட்டுங்கிறத ஒருத்தர் உணர்ந்து சொன்னார் பார்த்தீங்களா? அவர் இன்னைக்கு வந்து இந்த ஆமாங்கய்யா. சீக்ரெட் எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தா, அவர் மெண்டல் ஆ ஆயிருவார். கண்டிப்பா அவ்வளவுதான். உண்மைதாங்கய்யா. எப்படி அது ஐன்ஸ்டீன் வந்து அணுவ கண்டுபிடிச்சு 2ஆம் உலகப் போர் வந்தோனே மெண்டல் ஆனாரோ, அது மாரி இவரு மெண்டல் ஆமாமா. ஆயிருவார். நான் ஏன்டா கண்டுபிடிச்சேன்னு தெரியலன்னு அவரு வந்து பைத்தியம் அதே ஆயிட்டாரு. நிலைதான் இப்பொழுதாகவும் சென்று கொண்டிருக்கிறது. அது தவறான பாதை. வாழ்க வளமுடன். ஆ அத இன்னொன்னுங்கய்யா வாழ்க வளமுடன். இன்னொன்னுங்கய்யா, தனித்த மனமா இருக்கிறது தான் இந்த ஜீவசமாதி ஆகும்பொழுது, அவங்க ம். மன இயக்கத்த நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது அது நாம வேறங்கயா. கேள்விப்பட்டோம், அது படிச்சோங்க. வேற. அது வேற. அந்த மன இயக்கத்த வந்து தனித்த மனதின் மூலமா நிறுத்திருவாங்களா? இல்லைங்க. தனித்த மனதுக்கு வாழ்ந்தவர்கள் தான் அதை ம். அப்படியே நிறுத்த முடியும். அது அதாவது தனித்த மனம் அப்படிங்கிறது வந்து, அவங்க அந்த ஜீவசமாதிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க இருந்த நிலை. ம். ஜீவசமாதிங்கிறது வேற. அதையும் இதையும் அப்ப குழப்பிறாதீங்க. மன இயக்கத்த எப்படிங்க நிறுத்த முடியும் அவங்க? மன இயக்கத்த நிறுத்த முடியாதுல்ல. இப்ப துரியத்திலயோ அல்லது அத நீங்க எதுலயோ நீ ஒரு நீங்க அத நிறுத்துறதுன்னா ஒண்ணும் இல்லங்கய்யா. அதாவது ம்.
அவங்க உயிர் வந்து உடம்ப விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக விந்துநாதத்தை என்ன பண்றாங்க, சாலிட் ஆக்கிட்டாங்க. ம். அவ்வளவுதான். அதைத்தான் அவங்க செஞ்சாங்க. மனம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். ஓ! மனம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி நின்றும் தானாவே அந்த இது. ஐயா நீங்க ம். அவங்க என்ன பண்ணுனாங்க, ஏன் வந்து அது மாதிரி ஆக்கிட்டாங்க, உடம்புல இருந்து உயிர் போகாது. உயிர் போகாம ம். பேசாம வெளியிலே உட்கார வேண்டியதானே, ஏன் நல்லா சமாதி பண்ணி என்ன உட்கார்ந்துட்டு என்னை மூடிருன்னு ஏன் சொன்னாங்க? ஆமாங்கய்யா. அது சொல்றேன். அதுதான் எனக்கு புரியலைங்கய்யா. நடுவுல அது அந்த டைம்ல அவங்க மன இயக்கம் ஏன் நிக்கும், எப்படி நிக்கும் அப்படின்னா, அங்க புலன் செயல்படலைல்ல, ம். பொருள்களோட தொடர்பு கொள்ளலைல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நின்னு போயிரும். ஓ! அவ்வளவுதான். விந்துநாதம் இப்ப வந்து கட்டி ஆயிடுச்சுனாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காவே இதாயிடும். எ மைண்ட் நின்னுடும். இல்ல நம்ம இப்ப நம்ம இறந்து போன மாரி தான் நம்ம நம்ம கிட்டத்தட்ட. ஆட்கள இங்க டவுனுக்குள்ள வச்சு கடைவீதி பக்கம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க ஆமாங்கய்யா. என்ன பண்றீங்க, ஒரு தீவுல போய் நான் ஒரு 5 மாசம் வாழ்றீங்க. அப்படியே ம். சாப்பாடு குடுக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, அங்கேயே வாழ்றீங்க. அங்க கடைவீதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மனசு எதையுமே ம். தேடாது. ம். ஆனா, இப்ப நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு போவீங்க. போற வழியில இருக்கக்கூடிய கடைவீதியில இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய்க்கிட்டு இருக்கீங்க. ஆமா. பையா வாங்க வேண்டியதாயிடும். கடைசியா அப்ப பை ஜீவ இல்ல ஒரு கடையில சமாதியில போய் வந்து பை அங்க வாங்க மனம் வந்து வேண்டியதாயிடும். வெளிய போறதுக்கான ஒரு சூழ்நிலையே இல்ல. ஆனா உயிர் ம். பிரியாது. மன இயக்கம் நின்னு போகும். அது வந்து விந்து மதம் வந்து கெட்டியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே அந்த மன ஐயா இயக்கம் அது வேற தானாவே ஸ்டாப் ஆகும். ஐயா அது வேற டாபிக். அதுக்கு இப்ப ஆ. வேண்டாம். அது வேற டாபிக். சரிங்க, சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க நன்றிங்கய்யா. வளமுடன். வாழ்க குணசேகரன் வளமுடன். ஐயா சாட்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயா ம். இருப்பு நிலையை உணர்வது தனித்த ம். மனம் என்று ம். எடுத்துக்கொள்ளலாமா? ஆமா. ஐயா நன்றி. ஆமா, ஆமா. அதேதான், அதேதான். அதேதான். நன்றி ஐயா எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க ஐயா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவா இருந்தாலே போறோம்னு ஒரு எண்ணம் தோணுதுங்கய்யா. அனைத்திலும் நிறைவை காண வேண்டும். எங்கெங்கும் ம். நிறைந்திருக்கும் சக்தி நமக்கு பூரண உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை உணர உணரவே நமக்கு நிறைவு வரும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் செக்ஷன் முடிச்சுக்கலாங்களா? ஐயா நிறைவு செய்யுங்க. ஐயா திரும்ப திரும்ப ரைஸ் பண்றாரே. 2வது கேள்வி ரவிசங்கர் வச்சிருந்தாரோ? ரவிசங்கர் ஐயா. ஐயா ஆமாங்கய்யா. ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா இந்த நித்தியானந்த தவம் பண்ணும் பொழுது நீங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த மூச்சை இழுத்துக்கிட்டே போயிட்டு கீழே கொண்டு வர வரைக்கும் அது பண்ண முடியலைங்கய்யா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எண்ணங்களுக்குள்ள ஐயா வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம அதான் பண்ற மாதிரி மூச்சு இழுத்து விடும் பொழுதே பண்ணிக்கலாம் இல்லைங்கய்யா. அது ஒருங்க ம். உங்களுடைய சுவாசத்துக்கு தகுந்தாற் போல நீங்க செய்துக்கணும். அதனாலதான் ஆ. நம்ம 3 தடவ சொல்லிட்டு தொடர்ந்து செய்து வாருங்கள். ஏன் சொல்றோம்னா, இப்ப ம். என்னுடைய மூச்சு அளவுக்கு நான் வந்து அப்படியே அந்த டைம் குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு மூச்சு கம்மியா இருக்குன்னா, அது டேலி ம். ஆகாது. அதனால ஆ. அவரவர்கள் மூச்சுக்கு செய்யுங்கங்கிறதுக்காக தான் தொடர்ந்து செய்து வாருங்கள்னு விட்டுறது. ஆ சரிங்க. அது புரிஞ்சு போச்சுங்கய்யா. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும்யா. நன்றிங்க, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நம்ம நன்றிங்க நிறைவு ஐயா. செய்யலாமா? வாழ்க வளமுடன். சரிங்க. நிறைவு செய்யலாமா? இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக விளக்கமளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி விடுவோம். இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மனையா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.